ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் கறவை திறனை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான ஒன்று இந்த மக்காச்சோளங்க. இந்த மக்காச்சோளத்தை பற்றி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் ஒரு மெயினான ஒரு விவசாயமாக இருக்குது. நானும் கூட இது ரொம்ப மெயினாகவே எடுத்து செஞ்சிட்ருக்கேங்க. இப்போ கூட நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஒடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இன்னும் வண்டியை விட்டு அடிக்கணுங்க. இந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கிது அப்படின்றனால நான் இதை மாவாக அரைச்சி கூழ் மாதிரி காய்ச்சி மாடுகளுக்கு ஊற்றி இந்த பால் கறவை திறனை அதிகரிச்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்காச்சோளம் நடவு, உரம் போடுறது, ஒரு சில நேரங்களில் தண்ணி கட்டுற வீடியோ, அப்புறம் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற வீடியோ, இதெல்லாம் லாபமா நட்டமா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து என்னோடய சேனலில் போட்டிருப்பேங்க. அந்த விவசாய வீடியோஸ்னாலே ரொம்பவே வியூஸ் போக மாட்டேங்குதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போடுவோம் அப்படின்றதுக்காக எடுத்து போட்டுட்ருக்கேங்க நானும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விளைய விற்கிற அந்த மக்காச்சோளத்துலேருந்து 80% மாடுகளுக்கு மாட்டு தீவனங்களாக தாங்க அரைச்சி கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற அந்த 20% நம்மளோட தேவைகளுக்கு கொஞ்சம் உணவு தேவைகளுக்காக தாங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கும் தெரியும், நம்ம யூஸ் பண்ணுற குச்சி தீவனங்களில் எல்லாமே கால்பாசியாவது அந்த மக்காச்சோளம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்காச்சோள சக்கைகளை நம்மளுடைய மாடுகள் இந்த கருதில் இருக்க சக்கைகளை நல்லா திங்குங்க. தீவனமாகவும் ஆகுது. அந்த தட்டைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தட்டைகளை ஒடிச்சு கொண்டு வந்து போர் வச்சுக்கிருவாங்கங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே காட்டிலேயே கொண்டு போய் கட்டி வச்சு மேய்ச்சிருவாங்கங்க. அந்த தீவன தட்டைகளும் மாடுகளுக்கு தீவனமாக தாங்க பயன்படுது. மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையான ஒன்று தாங்க. அது மாடுகளுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காதுங்க. அதுவும் நம்மளே விளைவிக்கிறனால அதுலேருந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டோ ஆர்கானிக்கோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. அதில் முழுக்க முழுக்க கண்டிப்பாக பால் உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாக தாங்க இந்த மக்காச்சோளம் இருக்குது. அப்புறங்க இந்த மக்காச்சோளம் பச்சையாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அறுத்து அதை மாட்டுக்கு போடுவாங்கங்க. அதுவும் ரொம்ப ஹெல்த்துங்க. அப்புறம் அந்த பூட்டை வாங்குகிற டைம் அந்த பால் ஏறுன்னு சொல்லுவாங்க. அந்த பால் கறதுகளை ஒடிச்சு போடும்போது நம்ம ஒடிச்சு மாடுகளுக்கு கொடுக்கும்போதும் கண்டிப்பாக அதிலேருந்து முழுக்க முழுக்க அந்த பால் கறவை திறன் அதிகரிக்குங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பால் இந்த வெள்ளை கலரில் இந்த பால் மாதிரி இருக்கிற அந்த அரிசி, இந்த தேங்காய், இந்த மாதிரி பொருட்களும் மாட்டினுடைய கறவை திறனை கண்டிப்பாக அதிகரித்து கொடுக்குங்க. அப்புறம் எங்கள் ஊர் பக்கத்துங்க இந்த கூழ் மாதிரி அரைச்சி கூழாட்டம் காய்ச்சி ஊற்றுவாங்கங்க. அது எப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசிங்க. நம்ம ரேஷன் கார்டுக்கு போடுற அரிசி தாங்க. நம்ம தேவைகளுக்கு ஏற்ப கோழிகளுக்கோ கொஞ்சம் வீட்டு செலவுகளுக்கோ போக மீதி இருக்கிற அரிசியெலாம் நாங்கள் சேர்த்து வச்சுக்குவோம். மாடு கன்று போடுற மாதிரி இருக்குது அப்படின்னாலே 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வாங்குகிற ரேஷன் அரிசியெல்லாம் சேர்த்து வச்சுப்போம். அது கூழ் காய்ச்சி ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் எத்தனை நாளைக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறீங்களோ அத்தனை நாளைக்கு கண்டிப்பாக கறவை கூட தாங்க கறக்கும். அது இத்தனை நாள் ஊற்றுங்க, அத்தனை நாள் ஊற்றுங்கன்னெல்லாம் நீங்கள் 1 மாதத்துக்கு ஊற்றுனீங்கனாலும் நல்லா பால் கறக்கும். 2 மாதத்துக்கு ஊற்றுனீங்கனாலும் நல்லா பால் கறக்குங்க. இது அரிசியும் இந்த மக்காச்சோளமும் 2மும் கலந்து வச்சுருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா கம்பு, சோளம், இந்த இருங்காச்சோளம், இந்த மாதிரி பருத்தி கொட்டை, இந்த மாதிரி ஏதாச்சும் கூட நீங்கள் என்ன இருக்கோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நம்ம விளைவிச்சது ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதை போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. அது கூழை காய்ச்சிக்கலாம். அந்த கூழ் காய்ச்சும்போது பார்த்திங்கன்னா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்க அப்படின்னா அது மாடு ருசியாக இருக்கனால குடிக்குங்க. வேறு ஒன்றும் இந்த உப்பு போடுறனால சத்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காயும் பச்சரிசியும் அரைச்சி வச்சுருக்கேங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த தேங்காய் பச்சரிசிக்கும் நல்லா பால் வரும் அப்படின்ட்டு. நான் வீடியோ எடுக்கிறனாலே என்னமோ தெரில, இந்த எடுக்கிறனாலையும் கூட என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நானும் என்னோடய பாலோட கறவை திறனை அதிகரிச்சுக்கிறேங்க. இது பருத்தி கொட்டை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, வெறும் சக்கை தான். மாட்டில் இருக்க வயிற்று புண்ணு ஆறுறதுக்காக இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கேன். கூழ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். எடுத்ததையுமே ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. அளவளவாக ஊற்றிட்டாங்க மாடுகளுக்கு குடிக்க விடணும். சேராமல் போயிடும் ஊற்றுறனால. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுகளுக்கு பழக்கிடணும். அப்புறம் நிறையா ஊற்றினா அப்புறம் ஒன்றும் செய்யாதுங்க. நான் சொன்ன மாதிரி எத்தனை நாளைக்கு ஊற்றுறீங்களோ அத்தனை நாளைக்கு பாலோடைய கறவை திறன் அதிகரிக்குங்க. நல்லா கெட்டியாக கொல கொலன்னு இருக்குது பாருங்கள்.